ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ப்ரான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னென்னு பார்த்துடலாம். 400 கிராம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம், அரைக்கட்டு கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்கோம், கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கோம், மசாலா ஐட்டம் பிரிஞ்சி இலை, ஜாதி பத்திரி, பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கோம். 100 கிராம் இஞ்சியை க்ளீன் பண்ணி நாங்கள் அரைச்சி விழுது பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கோம். 10 பல் பூண்டையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கிலோ எறாவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம். அதில் நம்ம எறாவை மேக்னேட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் எறா போட்டுக்கலாம். நாங்கள் 1/2 கிலோ எறா எடுத்துருக்கோம் இன்றைக்கி. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் பிரியாணி மசாலாவையும் இதிலே ஆட் பண்ண போகிறோம். எறாக்கு தேவையான எல்லா மேக்னேஷனையும் இதிலே நாங்கள் போட்டுடுறோம். பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே இதை நல்லா நாங்கள் ஒன்றுபட நல்லா கலந்து விட்டுக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நாங்கள் இன்றைக்கி 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம் பிரியாணி செய்ய. அதை க்ளீன் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கோம். ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவெல்லாம் போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா, வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகா ஒரு 4 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா செவந்து வருது. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 10 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம்.
ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பிரியாணி மசாலா 1.5 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க எறாவை ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க எறாவை ஆட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எறால அந்த மசாலா நல்லா பைண்ட் ஆகணும். ஸோ அதனால் 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வருது. இந்த டைமில் அளந்து வச்சுருக்க தண்ணியை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம், அதனால் 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வேணும்னா இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துடுது. நல்லா கொதி வந்துடுச்சு. அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி உடையாத அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க பார்த்து. இப்போ மூடி போட்டுடலாம். ஒரு விசில் வர அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கலாம். ஒரு விசில் 5 நிமிஷம். சுவையான எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு. சுவையான எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக வந்திருக்கு. நாங்கள் இன்றைக்கி இதை என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.